பெல்ட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்கணுமா? உனக்கெல்லாம் எதுக்குடா பெல்ட்? சட்ட பட்டன் எப்படி போடணும்னு கேட்டேல? இந்த ஸ்டாருக்கு இருக்கிற மரியாதை உனக்கு தெரியுமா? ஓவர் நைட்ல ஹோம் மினிஸ்டர் காலை நக்கிக்கிட்டு வந்து உனக்கு அப்புறம் தெரியும் மரியாதை. எறும்ப எந்த வரல நசுக்கணும், எலும்ப எந்த காலில் உடைக்கணும்னு கேட்டேல, இப்ப தெரிஞ்சுக்கடா. Stop this nonsense. கார்த்திகேயன், what is this? ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வைக்கிற அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? நீங்க தான் சார். தப்பிச்சு போன குற்றவாளிகளை பிடிக்கிற அதிகாரம் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்காக இப்படி இரஸ்பான்சிபிளா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். டிபார்ட்மெண்ட்டவே அசிங்கப்படுத்திட்டான் சார். பொதுமக்கள் மத்தியில போலீஸ் ஆபீசர் அடிச்சு அசிங்கப்படுத்தினா டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற மரியாதை கெட்டு போயிடும் உங்களுக்கு தெரியாது சார்? பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி தப்பு செய்யறது தெரிஞ்ச பிறகு கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க என்னால முடியாது. அசிங்க பாதையில இருந்தாலும் பார்லிமெண்ட்ல இருந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கு சார். சுய வழக்கம் எனக்கு தேவையில்லை. மன்னிக்கணும் சார், நான் அடிச்சு இழுத்துட்டு வந்தது ஒரு போலீஸ் அதிகாரி அல்ல, தீவிரவாதிகளை தப்பிக்கப்பட்ட ஒரு தேச துரோகிய. ஆப்கான் கோவில்ல பின் லேடன் மறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த காக்கி சட்டக்குள்ள கைக்கூலி ஒளிஞ்சிருக்கிறத மக்களுக்கு அடையாளம் கட்டணும் தான் இழுத்துட்டு வந்தேன். அது தப்பா சார்? அவர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தவங்களா நிரூபிக்க முடியுமா? முடியும் சார். என் சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையா தான் எடுத்து வைப்பேன். நான் இவர்கிட்ட ஒப்படைச்ச தீவிரவாதிகளை இவர் தப்பிக்க விட்டது உண்மையா இல்லையான்னு கேளுங்க சார். சார், இவன் புழுகு மூட்டை போய் பேசுறான் சார். நான் என் ரிவால்வர்ல 7 தடவை 6 தடவை சுட்டேன் சார். அதே மாதிரி என்ன கட்டி போட்டுட்டு தப்பிச்சிட்டானுங்க சார். சார், இவர் ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இந்த பேக்ல இருக்கு சார். இந்த பேக்ல இருக்கிற கேமராவுல இவர் நடத்துற நாடகம் தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். இந்தாங்க பாருங்க.